20, 25 மற்றும் 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய முழு வர்க்க எண். ஓகேங்களா, மிக சிறிய அப்படின்னு வந்தா அது எல்சிஎம் தான். ஓகேங்களா, அப்ப எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம். அந்த எல்சிஎம் என்ன வரணும், ஒரு முழு எண் வர்க்க மாதிரி அதோட மடங்கு மாத்திக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்ப வர்க்க எண் சொல்றாங்க. அப்ப வர்க்க எண் சொல்லும் போது இதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா, ஏன்னா 400ங்கிறது ஒரு வர்க்க எண் தான். ஆனா 9000ங்கிறது ஒரு வர்க்க எண் இல்ல. ஏன் சார் 9000 வர்க்க எண் இல்லை அப்படின்னா, எனக்கு ஜீரோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 0 வரலாம், இல்ல 4 0 கூட வரலாம். ஓகேவா, 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி அதுல தான் 0 வர முடியும். 3 0 எனக்கு வராது. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் சி வராது. ஓகேவா, 2 0 வந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்ப 400, 900 என்னது ஒரு வர்க்க எண் தான். 9000, 3000 வர்க்க எண் கிடையாது. இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இன்னொரு ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ண போறோம்? இங்க என்ன சொல்லிருக்காங்க, 20, 25, 30. அப்ப பெரிய எண்ணுடைய மடங்கு தான் எல்சியமா வர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த 400ங்கிறது 30 மடங்கா வராது. அப்படி பார்க்கும்போது இது எனக்கு ஆன்சர் கிடையாது. அப்ப ஆன்சர் இங்க வரும் 900. ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிங்க. 20, 25, 30. ஓகே, எல்சியம் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 5 அடிச்சோம்னா 4, 5, 6. 2 அடிச்சோம்னா 2, 5, 3. இப்ப மொத்தமா பெருக்கு எவ்வளவு வரும்? 5 30, 30 10 300. ஓகே, எவ்வளவு வருது? 300. அப்ப 300 மடங்குல தான் வரணும். அப்ப 300 மடங்கு எதை வரும்? 900 மட்டும்தான் வரும். ஆன்சரும் 900.